இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்ள முடியும். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் தான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினாலே இவளுக்கு நாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்திலே எண்ணிக்கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஒரு ராஜா மனுஷரை மதிக்கவில்லை, அதே வேளையிலே தேவனுக்கு பயப்படாதவன், இவள் தொடர்ந்து அவனை அலட்டி கொண்டபடியினாலே அவன் நியாயம் செய்தான் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வசனங்களை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் நாம் அவரை நோக்கி இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கரத்திலிருந்து நீ எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீ சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி பார். அவர் உனக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும், அவர் உனக்கு நியாயம் செய்யும் வரைக்கும் அவரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் கொர்நேலியுவை குறித்து பார்க்கின்ற பொழுது, அவன் தேவனுக்கு பயந்து தான தர்மம் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட தரிசனத்தில் இடைப்பட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும், நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த நன்மைகளை, பலத்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும். ஆமீன், ஆமீன்.